தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே கூட விற்க முடியாது. வாஸ்து தவறாக ஒரு வீட்டை வாங்கிட்டாலோ, வாஸ்து தவறாக ஒரு இடத்த நம்ம வாங்கிட்டாலோ, அந்த இடம் நம்ம கையை விட்டு போகணுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அது போலவே ஒரு வாடகை வீட்டிலே இருக்காங்க, வாஸ்து தவறான வீட்டில், அல்லது சொந்த வீட்டிலே இருக்காங்க, அந்த வீட்டை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து நிபுணர்கள் ஈஸியாக சொல்லிட்டு வந்துடுவாங்க. எப்படி ஈஸியாக? வீடு சரியானா மனம் சரியாகும், மனம் சரியானா பணம் உள்ள வரும். அப்போ மனசை சரி பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். அதில் முக்கியமாக நான் பலமுறை சொன்ன நம்பர் தான். அது போலவே அங்கே உள்ள பாதிப்புக்கு தகுந்த மாதிரி மரங்கள் வர ஆரம்பிக்கும், செடிகள் வர ஆரம்பிக்கும். ஒரு எலும்பு உடையணும், கால்சியம் குறைபாட்டால் அங்கே ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு இருந்தால் அங்கே ஒரு என்னோட குருநாதரோட இறப்புக்கு பிறகு சென்ற வாரத்தில் அவர் தவறுனதுனால இனி எல்லா இடங்களிலும் இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை நிறைய அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனாலையும், உங்ககிட்ட கேட்ட மாதிரியே நிறைய மக்கள் எங்கள் ஆஃபீஸுக்கும் கேட்கறதுனாலையும், நம்மளோட ஐபிசியில் பார்த்துட்டு நாங்கள் புக் பண்ணுறோங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க புக் பண்ணும் பொழுது என்னோட ஃபீஸில் இப்போ நான் வாங்கிக்கிட்டு இருக்க ஃபீஸ்லேருந்து 20% அவங்களுக்கு கட்டிடங்கள்லேயே அரச செடி சின்னதாக வளர ஆரம்பிச்சோம். அது சில இடங்களில் பாருங்கள், ரொம்ப அந்த வீட்டுக்குள்ளே யாரும் ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளெல்லாம் நிறைய அரச மரங்கள் வளர்ந்து இந்த பில்டிங்கே கிராக் ஆகிருக்கும். அரசன் செடிகள் இந்த மாதிரி எங்கெல்லாம் வளருதோ, உங்கள் வீட்டில் ஈசானியத்தில் வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சுருக்கா, ஃபஸ்ட்டு அந்த பூஜை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. 90 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு புரட்சிகர வாஸ்து நிபுணர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இருக்கிற நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் அவங்க தர இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா. நற்பவிம்மா. நிச்சயமாம்மா, நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. குறிப்பா முதலாவதா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வியை நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். என்னன்னா, புதுசா ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க, அது அப்பதான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க அல்லது அப்பதான் வாங்கி இருக்கிறாங்க, எல்லாமே செட்டில் பண்ணி வாங்கி எல்லாம் முடிச்சாச்சு. அந்த நேரத்துல ஒரு வாஸ்து சம்பந்தமா ஒரு நபர் அங்க போறாங்க. அவங்களுக்கு சில அறிவுறுத்தல்லாம் கொடுக்குறாங்க. இது எந்த விதத்திலையுமே வாஸ்துக்கு செட்டே ஆகாத வீடு, நீங்க இதை கண்டிப்பா திருப்பி வித்துருங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிருங்க, ஆனா இந்த வீடு உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மாதிரி இக்கட்டா இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு உங்களால ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமா? அல்லது உண்மையாகவே வாங்கின அந்த ஆசைப்பட்டு வாங்கின அந்த வீட்டையோ அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியோ வித்து தான் ஆகணுமா திருப்ப? நிச்சயமா விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே கூட விற்க முடியாது. வாஸ்து தவறா ஒரு வீட்டை வாங்கிட்டாலோ, வாஸ்து தவறாக ஒரு இடத்த நம்ம வாங்கிட்டாலோ, அந்த இடம் நம்ம கையை விட்டு போகணுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அது போலவே ஒரு வாடகை வீட்டிலே இருக்காங்க, வாஸ்து தவறான வீட்டில், அல்லது சொந்த வீட்டிலே இருக்காங்க, அந்த வீட்டை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து நிபுணர்கள் ஈஸியாக சொல்லிட்டு வந்துடுவாங்க. எப்படி? ஈஸியாக. ஏன்னா அவங்க ஃபீஸ் வாங்கிட்டாங்க, அவங்க வேலை முடிஞ்சுது. அந்த மாதிரி வீட்டை நிறைய வீடுகளுக்கு போயிட்டு இந்த இடத்த மாற்றிருங்க, வீட்டை மாற்றிருங்க, வீட்டை விற்றுருங்க, இது ஒரு ஸ்டைலு. ஏன்னா இதில் வேலை ஒன்றும் இல்லைங்களே. போனோன்னே பார்த்துட்டு இதை கரெக்ஷன் பண்ணுங்கள், அதை கரெக்ஷன் பண்ணுங்கள், இதை கரெக்ஷன் பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணினாதான் நாட்கள் அதிகமாகும். அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். இது மாதிரி வீட்டை மாற்றிருங்க, வீட்டை விற்றுருங்க, வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்ட்டு அந்த வேலை அதோட முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க குழப்பிக்கிட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டியது தான். இதுதான் இன்றைய ட்ரெண்டு. வாஸ்து நிபுணர்களோட இன்றைய ட்ரெண்டு இதுதான். ஆனால் எல்லா பூட்டுக்களுக்கும் ஒரு சாவி உண்டு. ஏன்னா இப்போ நான் பார்த்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்க்குறேங்க, பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட். உங்களுக்கே தெரியும், அப்பார்ட்மெண்ட்டில் 40% வாஸ்து கூட எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே உள்ள அமைப்புக்கு தகுந்த மாதிரி, டிசைனுக்கு தகுந்த மாதிரி அங்கே ரூம்ஸை அமைப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சுவர்கள் மட்டும்தான் நம்ம சொந்தம், அந்த சுவருக்கு இடையில் உள்ள காற்று மட்டும்தான் நமக்கு சொந்தம். அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பூஜை ரூம் ஒரு சவுற்றுக்கு வெளியில் இருக்கும், அந்த சவுற்றுக்கு அடுத்த வீட்டுக்கு டாய்லெட் இருக்கும்.
எங்கே போய் நீங்கள் வாஸ்து பார்க்கறது? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த வீட்டை வந்து பார்க்கறதுக்காக கூப்பிடுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு நைருதியில் கிச்சன் என்ட்ரி தப்பாக இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கே வந்து டாய்லெட்ஸ் வந்து வடக்கு மத்தியம பகுதியில் வரக்கூடாது, கிழக்கு மத்தியம பகுதிகளில் வரக்கூடாது. அப்படி தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு இடம் கட்டு. ஏன்னா எந்த மூலைகளும் எந்த இடமும் ஒரு பில்டிங்கில் கட் ஆகக்கூடாது. இது அந்த வீட்டோட அமைப்பு. அதுக்கு முன்னாடி 600 வீடுகள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் மெயின் என்ட்ரன்ஸு மொத்தம் அவ்வளோ 600 வீடுகளுக்கும் ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த என்ட்ரி நீச்சத்தில் இருக்குது. அது தவறாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த இடம் வந்து வாழ்வதற்கு சிறப்பான நல்ல விஷயங்களை கொடுக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது எதையுமே அவங்களால மாற்றவும் மாற்ற ஒரு சின்ன ஹோல் கூட போட முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலே. அதை லோன் ப்ராசஸ் பண்ணி ஒரு 3-4 மாதங்கள் வந்து அதுக்கு பேமெண்ட்டும் போயிடுச்சு. இப்போ போய் ஒரு 15 வருஷத்துக்கு அவங்க வந்து இஎம்ஐ போட்டாங்க. இப்போ போய் அந்த லோனை க்ளோஸ் பண்ணி தான் விற்க முடியும். லோனை க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தவங்க வந்து வாங்கி லோனோட வாங்குறதுனா அங்கே ரேட்டு குறையும். இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்காங்க. இந்த லோன் வாங்குறதுக்கு எத்தனை அலைச்சல். இப்போ எப்படி இதை வந்து அவங்க மாற்ற முடியும், விற்க முடியும்? எதுவுமே சாத்தியம் இல்லை. அந்த இடத்துல ஒரு வாஸ்து நிபுணர், ஒரு நல்ல வாஸ்து வல்லுனர் வந்து ஃபஸ்ட்டு பயமுறுத்தக்கூடாது. பக்குவமாக அவங்கக்கிட்ட சொல்லி சின்ன சின்ன மாற்றங்களை கொடுத்து அந்த இடத்துல வாழ்வியல் மாற்றத்தை இப்படி தான் நீங்கள் உங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். இந்த தென்மேற்கு பூஜை ரூம் அப்படிங்கிறத விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. தென்மேற்கு பூஜை ரூம் அப்படியே விட்டுட்டு தென்கிழக்கில் ஒரு டேபிள் மாதிரி வச்சு சமைச்சிக்கலாம். மெயினாக மார்னிங் டைமில் ஒரு பாலாவது காய்ச்சி அந்த தென்கிழக்கில் ஒரு ஃபோட்டோ வச்சு, குறிப்பாக நான் சொன்னது லலிதாம்பிகை ஃபோட்டோ வச்சு அந்த இடத்துல வந்து ஏலக்காய் போட்டு பால் காய்ச்சி கல்கண்டு வச்சு டெய்லி பிரார்த்தனை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அக்னி அங்கே ஆரம்பிச்சிருங்க, பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனர்ஜி அங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்லேயும் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்ச் இருந்தாலுமே ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்களை அவங்க கர்மிக்காக அவங்க ஃபேமிலியோட டீட்டெயில்ஸை எடுக்கும் பொழுது இதெல்லாம் நம்மளோட கர்மாப்படி தான் நமக்கு வீடு அமையுதுங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு இந்த பிறவியில் இந்த வாய்ப்பில் இந்த மாதிரி தவறுகளை நம்ம செய்யாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய இந்த கர்மாவுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தானங்கள். இந்த மாதிரி இந்த நாளில் இந்த தானத்தை கொடுங்க. அவங்களுக்கு குறிப்பாக நான் சொன்னது ஒரு 100 saree வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் எவ்வளோ ரேட்டுங்கிறது நீங்கள் தான் முடியும், உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து. பார்க்குற இடங்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவு இல்லாமல் ஆடை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படும். அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக நீங்கள் இந்த சாரியை பார்க்கும்போது இடங்கி நின்று செப்பல்லாம் கழட்டிவிட்டு அது உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ உங்கள் முன்னோர்களை யாரோ ஒருத்தராக நினச்சி கொடுத்துருங்க. இந்த தானத்தை வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அந்த 100 புடவை முடிஞ்சதுன்னா அடுத்த 100 புடவை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்களையும் ப்ளஸ் வந்து நமக்கு தான் இருக்குங்களே எண்கள் எண்கள் நமது கண்கள் எழுதுங்க. என்ன எண்கள்? ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் தான் இதில் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் நிறையா கொடுக்கும். ஏன்னா வீடு சரியானா மனம் சரியாகும், மனம் சரியானா பணம் உள்ள வரும். அப்போ மனசை சரி பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் போவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதில் முக்கியமாக நான் பலமுறை சொன்ன நம்பர் தான் 1996211147. இந்த சுக்கிரமேட்டில் நீங்கள் ஏதோ ஒரு வாசனை திரவியங்கள் ஒரு அத்தரோ அல்லது நல்ல வாசனை உள்ள ஒரு புணுகோ தடவிட்டு அதுக்கு மேலே இந்த எண்களை எழுதுங்க. இதுக்கு பிறகு தடை நீக்கும் எண்கள் உங்களோட மணிக்கட்டில் 19751 எழுதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடிவெள்ளி பாருங்கள். உங்கள் கைகளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை அடக்குங்க. ஒரு பால்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பிரபஞ்சத்தில் விட்டுட்டு அதை மறந்துடுங்க. நிச்சயமாக அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த இயற்கை வந்து எந்த மனிதனையும் தண்டிக்கிறது கிடையாது. வாஸ்து தவறாக இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு பூனை வரும் அல்லது ஒரு நாய் வரும். குறிப்பாக ஒரு பல்லியாவது 10 சேர்ந்து கத்தும். இந்த மாதிரி அது ஆண் பூனையா பெண் பூனையா அப்படிங்கிறத அந்த வீட்டோட வாஸ்து தான் முடிவு பண்ணுது அங்கே யார் வரணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போலவே அங்கே உள்ள பாதிப்புக்கு தகுந்த மாதிரி மரங்கள் வர ஆரம்பிக்கும், செடிகள் வர ஆரம்பிக்கும். ஒரு எலும்பு உடையணும், கால்சியம் குறைபாட்டால் அங்கே ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு இருந்தால் அங்கே ஒரு பிரண்டை செடி தானாக முளைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து
இதெல்லாம் கவனித்து வாழும் பொழுது நிச்சயமாக மாற்றம் வரும். ஆனால் இந்த முழுக்க இத்தனை தவறுகள் இந்த வீட்டில் இருக்குதுங்கிறத எல்லாமே எழுதியாச்சு. அந்த என்ட்ரி மட்டும் நம்ம இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு, இந்த கிச்சனுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி மாற்றத்தையும் கொடுத்துட்டு, ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டு, இந்த லலிதாம்பிகை வழிபாடு, ப்ளஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ட பிறகு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் நல்லா புரிஞ்சிருச்சு, வாய்ப்பு வந்தது அப்படின்னா விற்றுருங்க. ஆனால் இப்போ கிடைக்காது வாய்ப்பு. இப்போ ஏன் வாங்கின வீட்டை உடனே விற்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். வாங்கினதை விட குறைவாக நம்ம விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இவ்வளோ லோன் பேமெண்ட் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. லோனோட ஒருத்தர் வீடு வந்து வாங்கணுன்னா அது ரொம்ப நமக்கு வந்து ரேட்டு குறைச்சி கேட்பாங்க. ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே யோசிக்கணும்ல. நம்ம பாட்டுக்கு போயிட்டு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு பக்குவமாக ரொம்ப அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த காணொலியும் நிச்சயமாக அவங்க பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், உங்களை பற்றி நிச்சயமாக நான் பேசுவேன், நீங்கள் ஆனால் ஃபாலோ பண்ணி எனக்கு ரிசல்ட் எடுக்கணும். ஒரு நாள் கூட வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஓயவே கூடாது. மேனிஃபெஸ்டேஷன்னா இந்த டைம்னா அந்த டைம் எழுந்திரிச்சு பண்ணணும். அதில் விடாப்பிடியாக, ஏன்னா தானாக அமையிறத இப்போ நம்ம வந்து நம்மளா உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பயப்படவே வேண்டியதில்லை. வாஸ்து அவங்கள ஒன்றுமே பண்ணாது. 100% வெற்றியாளர் தான் அவங்க. நிச்சயமா நாங்களும் பிரார்த்தனை செய்வோம் அவங்க வெற்றியாளர்களாக வந்து அவங்களுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் அடுத்து எங்களுடைய நேயர்களுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குமா? ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஸ்டாண்டர்டான சேனல்ஸில் தான் பேசுகிறீங்க, பக்தி மாதிரி நிறைய சேனல்ஸில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னும் போது உங்களோட ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமோ, நம்ம நெருங்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு எல்லா மக்களாலையுமே கொஞ்சம் வசதியில் கம்மியாக இருக்கிறவங்களா நெருங்க முடியுமான்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி அவங்களால வந்து எப்படின்னா இது வாஸ்து கரெக்ஷன் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு வாஸ்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு இருக்குது. இது உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வருது, நம்மளால இது பண்ண முடியுமான்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு எங்களுடைய வியூவர்ஸுக்கு வந்து உங்களுடைய பதில சொல்லுங்க. நிச்சயமாங்கம்மா, நம்மளது வந்து பிராண்டு, நம்ம வாஸ்து ஸ்ரீ அழகர் வாஸ்துங்கிறது ஒரு பிராண்ட் உருவாயிடுச்சு. பார்க்குறதுக்கு அப்படி தான் நிச்சயமாக ராயலாக இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்குமே நான் இதை வந்து செஞ்சு கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. இனி என்னோட குருநாதரோட இறப்புக்கு பிறகு சென்ற வாரத்தில் அவர் வந்து தவறுனதுனால இனி வந்து எல்லா இடங்களிலும் இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை வந்து நிறைய அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனாலையும், உங்ககிட்ட கேட்ட மாதிரியே நிறைய மக்கள் எங்கள் ஆஃபீஸுக்கும் கேட்கறதுனாலையும், நம்மளோட ஐபிசியில் பார்த்துட்டு நாங்கள் புக் பண்ணுறோங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க புக் பண்ணும் பொழுது என்னோட ஃபீஸில் இப்போ நான் வாங்கிக்கிட்டு இருக்க ஃபீஸ்லேருந்து 20% வந்து அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துடலாம். அந்த 20% கழிச்சிட்டு அவங்க கொடுத்தா போதும். அந்த இடத்துல வந்து ஃபீஸ் குறைக்கிறதுனால என்னோட கன்சல்டேஷனில் மற்றவங்களுக்கு செய்கிற எல்லா விஷயங்களையும் இவங்களுக்கும் செய்து கொடுப்பேன். அதனால் ஃபீஸுக்கு தகுந்த மாதிரி என்னோட கன்சல்ட்டிங்கில் எந்த குறையும் வைக்க போகிறதில்ல. நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நம்மளோட ஐபிசி பக்தி பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களுக்கு உண்டு. அது போலவே வாஸ்து அப்படிங்கிறதுல மற்றவர்கள் இடிக்கணும் உடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து சில மரம் செடி கொடிகளை எடுத்தாலே போதும், ரிசல்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் சரி பண்ணி கொடுக்குறோம், சரௌண்டிங் வாஸ்துல கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது. இதற்கு பரிகாரம் கிடையாது. ஆனால் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கிளைண்ட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி தவறான அமைப்பில் வீட்டை வாங்கிட்டாங்க அப்படின் போது அவங்களுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தேன். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. இவ்வளோ வாஸ்து பிரச்சனைக்கு இருக்கு. நான் ரொம்ப பக்குவமாக சொன்னால் கூட அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜென்ரேஷனோட உழைப்பே நாங்கள் இதில் இவ்வளோ போட்டிருக்கோம், இப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு என்ன வந்துருமோ, இவ்வளோ ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல சொன்னேன், அம்மா உங்கள் ஜாதகப்படி தான் உங்கள் கர்மா, உங்கள் கொஸ்டின் பேப்பருக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்போ உங்களோட ஜாதகத்தில் உங்கள் குழந்தை, நீங்கள், உங்கள் கணவர் 3 பேரோட ஜாதகத்துலேயும் பாருங்கள், இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரகம் 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு 7.5 சனி வருதா, இல்லை ஏதோ ஒரு புத்தி ராகு புத்தி வருதா அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அந்த
ஒருத்தருக்கு கம்மியாக இருந்து ஒருத்தருக்கு அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல பேலன்ஸ் ஆகி போகும். இது 3 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் இது ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிருக்கலாம். அதனால வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது. உங்களோட ஜாதகத்துக்கு பரிகாரம் உண்டு. அதற்குண்டான சில வழிமுறைகளையும் செய்து உங்களோட குலதெய்வத்தை உள்ளே கொண்டு வரணும். அதற்குண்டான பிரார்த்தனை இதெல்லாமே வெளியில் கொடுத்து பைசா கொடுத்து தான் பண்ணணும். நீங்களே வந்து அதாவது நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சில கேன்சருக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜீரகத்தையும் சோம்பையும் வச்செல்லாம் ரிசல்ட் எடுக்க முடியாது. அந்த இடத்துல அதற்குண்டான நபர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்குன்னு அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக இதுக்கு நிவர்த்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கேன். இதையும் நிறைய இப்போ நம்ம வலியுறுத்த வேண்டியது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து தவறுகளை மக்கள் வாஸ்து பார்க்க கூப்பிட்ருவாங்க, ஆனால் இடித்து உடச்சி சரி பண்ண மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் கூட 10 முறை திரும்ப எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி பண்ணிட்டீங்களா, விண்டோ கன்வர்ஷன் பண்ணிட்டீங்களா, அந்த ரூமில் தான் தூங்குறீங்களா, ஏன்னா நம்ம 180 டேஸில் ரிசல்ட் கொடுக்குறோன்னு கேரண்டி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கரெக்டாக பண்ணலாம்ல, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபாலோஅப்புக்கு இப்போ 2 பேரை போட்டிருக்கேன். இவங்க நான் அந்தந்த மந்த்து அட்டன் பண்ணுற கிளையண்ட் எல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு ரவுண்டு எல்லாரையும் ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க. என்ன அதாவது ஒரு 100 பேருக்கு நம்ம வாஸ்து பார்த்தோம்னா 30 பேர் தான் வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்க. 70 பேர் அப்படியே தான் திரும்பி அவங்க வாழ்க்கையை ஓட்டணும்னு. ஏன்னா இடிக்கிறது உடைக்கிறதுங்கிறதும் கஷ்டம். விண்டோ கன்வர்ஷன் ஒரு கார்பெண்டரை கூப்பிடணும், அதுக்கு ஒரு உட்டு வாங்கணும், கரெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும். வீட்டுக்குள்ளே பழைய பொருட்கள் இருந்தால் தூக்கி போடுங்கன்னா அதை போடுறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அடுத்த லெவல் இப்படி தான் அவங்கள கன்வெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதா இருக்குது. அதுலேயும் நல்ல ரிசல்ட் கிடச்சிட்ருக்குங்க. நிச்சயமாம்மா. அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்கிறது மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு இது இவங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி என்னோட கேள்வி நிற்கிது. என்னன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களேம்மா, இந்த வீட்டில் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஏதோ எலும்பு முறிவு சம்மந்தமாக பிரச்சனை ஏற்பட போகுதுன்னா பிரண்டை செடி வளர்ந்துரும் அப்படின்னு. அதே மாதிரி வேறு என்ன மாதிரியான செடிகள் வளர்ந்தால் என்ன பிரச்சனை இருக்க போகுது, அதுக்கும் சில நேரத்தில் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அடுத்த கட்டத்தில் அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது செடிகள் வளர்ந்தா ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஏதாவது 1-2 உதாரணம் சொல்ல முடியுமா? வீடுகள்ல நிறைய இடங்கள்ல பாருங்க அரசம் செடி வளர ஆரம்பிக்கும். அரச மரம் கட்டிடங்கள்லயே அரச செடி சின்ன சின்னதாக வளர ஆரம்பிக்கும். அது சில இடங்கள்ல பாருங்க ரொம்ப அந்த வீட்டுக்குள்ள யாரும் ஆள் இல்லாத வீட்டுக்கள்லாம் நிறைய அரச மரங்கள் வளர்ந்து அந்த பில்டிங்கே கிராக் ஆகிருக்கும். அரசஞ்செடிகள் இந்த மாதிரி எங்கெல்லாம் வளருதோ அது வந்து அந்த இடத்துல வந்து ஆணை பாதிக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் அப்பப்போ கிளியர் பண்ணிடணும். வெட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆசிட் போட்டு இது பண்ணுறதோ அந்த இடத்த பூசி சிமெண்ட் வச்சு பூசுறதோ நல்ல விஷயம். இதெல்லாம் ஒவ்வொரு பில்டிங்கும் கவனிக்கணும். இப்போ பில்டிங்கில் இல்லாமல் நார்மலாக தரையிலே அது பாட்டில் தரையில் கூட இருந்தால் அது அரச மரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து தடைகளை உருவாக்கக்கூடியது. அது எத்தனை டிகிரியில் இருக்குங்கிறத பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி ஆலம் விழுதுகள் வந்து ஆலஞ்செடி கூட வளர ஆரம்பிக்கும், வேப்பஞ்செடி வளர ஆரம்பிக்கும். அது குறிப்பிட்ட ஒரு ஆணோட திசையில் வந்து ஒரு வேப்ப மரம் வளருதுன்னா வேப்ப மரம் பெண் தன்மை உள்ளது. அப்போ அந்த இடத்துல ஆணோட வளர்ச்சி பாதிக்க ஆரம்பிக்கும். அதை தானாக தான் வரும். வேப்பஞ்செடிலாம் தானாக நிறைய இடங்களில் முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வீட்டில் செடிகளும் தானாக வளரும். அப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வாஸ்து பார்க்கறது. இதனால தான் பிளான் வச்சு வாஸ்து பார்க்கறது இல்லை. ஏன்னா சும்மா ஒரு பிளான் போட்டு நம்மக்கிட்ட அனுப்பி வாஸ்து கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல ஜன்னலை வந்து மாற்றி போடுவாங்க. ஜன்னலே இல்லாமல் சும்மா பிளான் போட்டு அனுப்புவாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும்? இப்போவே நிறைய நியூ பில்டிங்ஸ் இந்த மாதத்தில் தை மாதத்தில் நிறைய பிளான் எல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது டைரக்ட் விசிட் போயிட்டு பிளான் கரெக்ட் பண்ணும்போது போர்ட்டிகோ வந்து ஒரு கார்னரை கட் பண்ணி போர்ட்டிகோ போடாதீங்க அப்படின்னா அது வந்து கூப்பிடுற நபர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த இன்ஜினியர் வந்து எனக்கே வாஸ்து தெரியும், இப்படிலாம் போடலாம், அவங்க வீட்டில் போட்டிருக்கு இவங்க வீட்டில் போட்டிருக்குன்னு சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. கேண்டிலிவர் போர்ட்டிக்கோன்னா என்னென்ன தெரியல. இந்த மாதிரி நிறைய தவறுகள் வாஸ்து அவங்க ஆசையாக பார்த்தா கூட பிளான் போடும்போது அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுடுறாங்க. அப்போ வாஸ்து பார்க்குறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய இன்னும் மக்களோட கண்ணோட்டம் வாஸ்துல நிறையவே மாறணும்.
நிச்சயமாமா. இப்போ வந்து எல்லோருக்குமே வந்துட்டு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. நம்ம வீடு கரெக்டா இருக்கா இல்லையா, இதுல ஏதாவது சிக்கல் இருக்குமா இல்லையான்னு சொல்லி நிறைய சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு நீங்க பாக்குறப்போ அல்லது நீங்க போற வாஸ்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி போற இடங்கள்ல எல்லாம் ரொம்பவே காமனா இந்த கரெக்ஷன் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த மாதிரி தப்பாவே பண்ணிடுறாங்க அப்படிங்கிற கரெக்ஷன்ஸ் அல்லது இந்த மாதிரி சிக்கலான அமைப்புகள் அப்படின்னா என்னம்மா? நிச்சயமா இருக்குங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை, இந்த பக்கம் வேலூர் இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வடகிழக்கில் தான் அதிகமாக பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கோவை இப்போ அந்த ஈரோடு திருப்பூர் அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தென்மேற்கில் கன்னி மூலையில் தான் பூஜை ரூம் வச்சுருக்கணும்னு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அந்த இடத்துல வந்து ஆணை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது, உங்கள் வீட்டில் எவ்வளோ நாங்கள் சொல்கிறத வச்சு உங்கள் வாஸ்துலாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், பிறகு கரெக்ஷன் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து சரி பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீட்டோட பூஜை ரூமோ பூஜை ஷெல்ஃபோ எங்கே இருக்குதுன்னு கவனிங்க. நீங்கள் டிகிரிலாம் பார்க்க வேண்டாம். உங்கள் வீட்டில் ஈசானியத்தில் வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சுருக்கா, ஃபஸ்ட்டு அந்த பூஜை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தென்கிழக்குலேயோ அல்லது வடமேற்குலேயோ வச்சு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. 90 நாளுக்குள்ளே உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத கவனிங்க. இது ஒரு விஷயம். அது போலவே கன்னி மூலையில் தென்மேற்கில் நைருதியில் யாரெல்லாம் பூஜை ரூம் வச்சுருக்கீங்களோ அவங்களும் இதே கான்செப்ட், தென்கிழக்குக்கு எடுத்துகிட்டு வாங்க உங்களோட பூஜை ஷெல்ஃபை, அல்லது வடமேற்குக்கு எடுத்துகிட்டு வாங்க. இந்த 2 இடத்துலையும் வச்சு உங்களோட பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு கவனித்து இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சூப்பராக உங்கள் வாழ்க்கையை பண்ணிடலாம். கேரண்டீட். 100% இல்லை 1000% வந்து ரிசல்ட் வாஸ்துவில் கொடுக்க முடியும். அது கேரண்டியாக சொல்ல முடியும். நிச்சயமாமா. அதாவது நீங்க வந்து சொன்னீங்க, எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க லைஃப்ல செய்து பாருங்க, அது கண்டிப்பா வந்து முழு கரெக்ஷன் ஒன்றும் பண்ணும்போது செலவு இல்லையே, அவங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டோம். கரெக்ட். இதில் ஒன்றும் இடிக்கிற உடைக்கிற வேலையும் இல்லை. எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமை பூஜை ஷெல்ஃபை அல்லது மற்றதெல்லாம் ஷெல்ஃபெல்லாம் கூட அப்படியே இருக்கட்டும், உங்களோட முக்கியமான ஒரு குலதெய்வ ஃபோட்டோவோ அல்லது 5 தெய்வங்கள் உள்ள ஃபோட்டோவோ கொண்டு போய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இங்கே தீபம் வடகிழக்குலேயோ தென்மேற்குலேயோ ஏற்றாதீங்க. ஏன்னா இது ஆணோட திசை, வருமானத்துக்கு உரிய திசை, வம்ச வளர்ச்சிக்குண்டான திசை, வசீகரத்திற்குண்டான திசை. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாம் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானிய பாகம். அப்போ அதை ஃப்ரீயாக விடுங்க. இந்த மண் தத்துவத்தில் உள்ள தென்மேற்கு தான் வளர்க்கக்கூடியது. பணத்தையும் வளர வைக்கும், குழந்தையும் வளர வைக்கும். அப்போ அந்த பகுதியில் அங்கே போய் விளக்கேற்றிக்கிட்டு அந்த அக்னி சம்பந்தமான வேலைகளை செய்யாமல் அதையும் மாற்றி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம். ஏதாவது ஒரு கடனில் இருக்கீங்களா, வழக்கில் இருக்கீங்களா, குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனையில் இருக்கீங்களா, இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாற்றுறேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு மாற்றுங்க. அந்த பிரச்சனை 90 நாட்களுக்குள்ளே கிளியர் ஆயிரும். கன்ஃபார்ம்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம சரவணாதேவி இருப்பியல் படி மாற்றிக்குங்க. சூப்பராக இருங்க. நிச்சயமாம். அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அத்தனை விஷயங்களும் வாஸ்துவை மாற்றி தான் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும், அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கான மிகப்பெரிய சாட்சிகளையும் எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களும் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூப வெற்றியை தரணும் அப்படி உங்களுடைய பாணியிலே தரணுன்றதான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. நற்பவி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.